மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பாக பேசுவதற்காக அனுமதி அளித்ததற்காக முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட இயக்கத்தில் மூத்தோரான ஐயா தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் நேரடியாக பேசி பழகியதில்லை. ஆனால் திருச்சியிலே அவருடைய அலுவலகம் தங்குகிற இடம் இருக்கிற போது அவரை அடிக்கடி அவர் வேனிலே போகும்போது பார்த்திருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு எங்களது லால்குடி தொகுதியிலே புள்ளம்பாடியில் வந்து பேசுகிறார். கடைசி 5 நிமிடம்தான் இருக்கிறது. அப்போது மூக்காத்து நடராஜன் அவர்களை ஆதரித்து அண்ணா அவர்கள் பேசினார்கள். பேசிய போது மேலே கருடன் பறந்தது. சிரித்து கொண்டே அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஆஸ்திரியர்கள் பாசையில் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அதுதான் ஆரம்பம். அதன் பிறகு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று கள்ளக்குடியிலே டால்மான் நிறுவனம் கட்டியிருக்கிற தொழிலாளர் குடியிருப்பை திறந்து வைக்க அண்ணா அவர்கள் வந்து திறந்து வைத்து உரையாற்றினார்கள். அதுதான் அண்ணா அவர்களை பார்த்திருக்கிறோம், 15 வயது. அதன் பிறகு கலைஞர் அவர்களை தொடர்ந்து 73ஆம் ஆண்டிலிருந்து அந்த தேர்தல் நடைபெற்ற தேர்தலிலிருந்து தொடர்ந்து கலைஞர்களுடைய அவருடைய இறுதி நாள் வரை அவரோடு இருந்து பணியாற்றி இருக்கிறோம். முதலாக 1986ஆம் ஆண்டு புள்ளம்பாடியிலே பொது தேர்தல், ஒன்றைக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தேர்தல். அதில் அன்றைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் எஸ்கே வடிவேல் அவர்களும் ஆதிமூலம் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பரிந்துரையின் பேரில் கலைஞர் அவர்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை தந்தார்கள். எனவே முதல் பொது தேர்தல் என்பது அன்றுதான் 86இலே அவர்கள் வெற்றி பெற வைத்தார்கள். லால்குடியிலே 4 முறை தேர்தலில் நிற்பதற்கு அன்றைக்கு மாவட்ட செல்வராஜ் அவர்கள் பரிந்துரையின் பேரிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் சட்டமன்றத்திலே லால்குடியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போதும் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே தேர்தலில் நிற்பதற்கு அனுமதி தந்தார்கள். 96ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டிலிருந்து 6வது முறையாக திருச்சி மேற்கு தொகுதியிலே தொடர்ந்து கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டு கலைஞர் அவர்களால் நாங்கள் தரப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் நின்றோம். கலைஞர் அவர்கள்தான் எங்களுக்கு எல்லாம். நாங்கள் ஒன்றியத்தின் பெருந்தலைவராக இருந்த அமைச்சராக உடனடியாக பொறுப்பேற்ற காரணத்தால் எங்களை கேட்டால், உனக்கு என்னை அழைத்து கேட்டார் கலைஞர், உனக்கு ஃபைல் பார்க்க தெரியுமா என்று கேட்டார். ஓரளவுக்கு பார்ப்பேன் ஒன்றியத்தில் என்று சொன்னபோது அருகிலே அமர வைத்து கோப்புகளை எப்போ பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லி எங்களை வளர்த்தவர். அதோடு மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் அவர் வளர்த்ததோடு மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் அரசியலில் எதிரில் இருக்கிறவர் வழக்கு தந்து சிறையில் இருக்கிற போது என்னோடு இருந்தவர்கள் எனக்கு போட்டியாக அந்த இடத்திலே நான் நின்ற இடத்தை கேட்டபோது இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் கலைஞரிடம் சொல்லி நேரில் சிறையிலே பார்த்துக்கிட்டு வந்தேன், அவரே நிற்கிறேன் என்று சொல்லி அந்த சங்கடம் வந்த நேரத்திலும் தொடர்ந்து ஆதரவு தந்தவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர். அன்றைய முதலமைச்சராக நான் தளபதி அவர்கள் தான் எங்களை வளர்த்து ஆளாக்கினார். இவ்வளவு பெரிய இலாக்கா முதலமைச்சர் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் பார்த்த போக்குவரத்துறையும் தந்தார். இன்றைக்கு இருக்கிற பழைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர் பார்த்த உள்ளாட்சித்துறையை தந்தார். இன்றைக்கு அந்த துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான துறையாக அது இருக்கிற காரணத்தால் அந்த தளபதி அவர்கள் எங்களை, அவர் உள்ளாட்சியில் இருந்த காரணத்தால், மேயராக இருந்த காரணத்தால் அதில் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும் என்று பல ஆலோசனைகளையும் எங்களுக்கு வழங்கியவர் தளபதி அவர்கள். அவரையும் கலைஞரையும் நான் மனதார வழங்குகிறேன். எங்களோடு இன்றைக்கு பணியாற்றிக் கொண்ட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய உதயா அவர்கள், எங்களுடைய இளவல், இந்த இயக்கத்திற்கு வருங்காலத்திலே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இளவல், அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த இயக்கத்திலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 40-45 ஆண்டு காலம் தொடர்ந்து எங்களை ஆளாக்கி உருவாக்கிய கலைஞர் அவர்கள், அதை தொடர்ந்து தளபதி அவர்களும் என்னை ஆளாக்கினார்கள். நான் இந்த கட்சி சொன்ன வேலையை பொதுமக்களின் நலன் கருதி எந்த பணியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பணியாளராக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நகராட்சி துறையிலே நான் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சௌமியா அம்பேமணி அவர்கள் சொன்னார்கள், திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை நீங்கள் சபையில் வைக்கவில்லை என்று 2 முறை கேட்டு, நான் திருப்புகழ் ஓய்வு பெற்ற அதிகாரி திருப்புகழ் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. 31/1/2022 இடைக்கால அறிக்கை தந்தது. 14/3/2023 இறுதி அறிக்கை தந்தது. அப்போது தலைமை செயலாளராக இருந்த திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், அப்போது பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ககன் சிங் பேடி அவர்கள்,
மேடி அவர்கள் ஐஏஎஸ் உள்ளிட்ட சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையிலே மாண்பு முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவரிடம் அந்த கமிட்டி ஆய்வறிக்கை அளித்தது. அதில் அவசரகால தீர்வு, நீண்டகால தீர்வு என பரிந்துரைகள் வழங்கியிருந்தனர். எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவசரகால தீர்வுக்கான பணியினை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் சென்னை வெள்ளத்தடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள், புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட திருப்புகழ் கமிட்டி அளித்த 161 இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த அறிக்கையிலே அனைத்து பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம் என்று இந்த நேரத்தில் திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கைக்காக அவர் சொன்னார்கள். இங்கே தலைவர் அவர்களால் வறுக்கப்பட்டு எனக்கு அதிகாரிகளுடைய, எங்கள் துறை அதிகாரிகளினுடைய ஆதரவு என்பது மிக சிறப்பாக எனக்கு முதலில் மின்துறையை பார்த்தபோது டிவி அந்தோணி அவர்கள் தான் எனக்கு சேர்மன், இபி சேர்மன். அவர் தான் வட சென்னையில் 2200 ஏக்கர் அளவில் நம்முடைய கலைஞர் அவர்கள் வெங்கட்ராமன், ஜனாதிபதி வெங்கட்ராமனை வைத்து வந்து அடிக்கல் நாட்டி புதிய அனல் மின் நிலையம் தொடங்க வைத்தது அவருடைய காலத்தில் தான். எங்களோட செயலாளராக இருந்தவர்கள் தொடர்ந்து 5-6 செயலாளர்களும் தலைமை செயலாளராக தரம் உயர்ந்து தலைமை செயலாளராக பணியாற்றியிருக்கிறார்கள். சாரங்கி, திருப்பாதி, மாலதி, இப்போது சிவதாஸ் மீனா, இப்போதும் கூட நம்முடைய தலைமை செயலாளர் கூட எங்கள் இலாக்காவிலே ஒரு துறைக்கு அதிகாரியாக பணியாற்றார். இன்றைக்கு பேடி அவர்கள் எங்கள் மாநகராட்சி ஆணையராக இருந்தார். இந்த மாநகராட்சியிலே வெள்ளத்தடுப்பு பணிகளை முழுமையாக அறிந்தவர் என்ற வகையிலே அவரும் இந்த பல பணிகளை சென்னையிலே செய்திருக்கிறார்கள். எனவே உணவுத்துறையில் இருக்கின்ற போது ராமுவாக இருந்தாலும் சாந்தாசில நாயர் அவர்கள் எங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய முதல் ஆட்சித்தலைவர். அவர்தான் எங்கள் கிராமத்திற்கு முதல் வந்தார். எனக்கு உணவுத்துறை ஆணையராக இருந்தார். இப்போது இருக்கிற உணவு அமைச்சர் அவர்கள் நீங்கள் அரிசியை இலகுவாக இப்போது 40 லட்சம் டன் 50 லட்சம் டன் அரிசியை பெறுவது போல 96ஆம் ஆண்டெல்லாம் அப்படி அரிசி கிடைக்காது. அஃப்ளூயன்ட் செக்ஷன், மிடில் இன்கம் குரூப், லோயர் இன்கம் குரூப் என்று 3 வகையாக வைத்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு தருகிற விலையிலே அரசாங்கம் பணம் கட்டி அதை வாங்க வேண்டும். அப்படி வாங்க வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசை சென்று கேட்டு அதை பெறுவது என்பது மிக சிரமமாக இருக்கும். ரேஷனிலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அன்றைக்கு மிக பிரச்சனையாக வந்துவிடும் என்ற காரணத்தால் கலைஞர் அவர்கள் அடிக்கடி டெல்லி சென்று அதை பார்க்க சொல்வார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் நான் சாந்தாசில நாயர் உணவுத்துறை ஆணையராக இருந்தார்கள் என்று சொன்னவுடன், ஏன் நம்ம அரிசியை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், கோதுமையை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாமா என்று கேட்டபோது அவர் சொன்ன ஐஏஎஸ் அதிகாரி இந்த நாட்டின் மீது எவ்வளவு நம்பி, நல்ல விவசாயிகள் மீது ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர், எந்த காலத்தில் அந்த முடிவை நீங்கள் எடுத்து விடாதீர்கள், நம் விவசாயிகள் உற்பத்தி செய்வது அரிசி தான், அந்த அரிசியை மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று அதிகாரிகள், இப்படி பல அதிகாரிகள் எங்களுக்கு ஆலோசகர்களாக இருந்திருக்கிறார்கள். போக்குவரத்தில் சாரங்கியாக இருந்தவர் திருப்பி 15,000 புதிய பேருந்துகளை அப்போது தான் வாங்கப்பட்டது, சாரங்கி அவர்கள் இருந்தபோது. எனவே ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற அதிகாரிகள், அனைத்து அதிகாரிகள் சொல்ற ஆதரவை முதலமைச்சராக இருந்த கலைஞராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்த தளபதியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிதியை ஒதுக்கி தந்தால்தான் அமைச்சர்களால் செயல்பட முடியும். எனவே அத்தனை நிதியும் ஒதுக்கி தந்தார்கள். இப்போது கூட நகராட்சி துறையிலே முதல்ல 44% தான் நமக்கு, 56% ஊராட்சி, உள்ளாட்சித்துறை 2ஆக பிரித்து விட்டார்கள். எனவே அது 44 தான் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக 5% உயர்த்தி 49% என்று உயர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் 24,000 கோடி 26,000 கோடி என்று 5 ஆண்டு காலம் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது. இதுதான் இந்த நிதி ஒதுக்கிய காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே பல காரியங்கள், நல்ல காரியங்கள் செயல்படுத்தப்பட்டவன. குறிப்பாக குடிநீர் திட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு தொடங்கினார்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று சொல்லி. அதில் பார்த்தால் முதலில் ஆழ்குழாய் கிணறு போடப்பட்டது. அப்புறம் கிணறுகள், ஆறுகளிலே கிணறு தோண்டி குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. அப்படி பார்த்தால் சென்னையிலே 900 எம்எல்டி, மற்ற எல்லா நகரங்களிலும் சேர்த்து 1900 எம்எல்டி. இந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லா நகரங்களுக்கும் சென்னையை சேர்த்து கிட்டத்தட்ட 4,500, சென்னையை சேர்த்தால் 5,000 எம்எல்டி குடிநீர் திட்டம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்களை உருவாக்கினார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒகேனக்கல் 2வது திட்டம், திருவண்ணாமலையினுடைய அமைச்சராக இருந்த வேலு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, 14,000 கோடி செலவிலே
வேலூரில் ஒரு பகுதி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என்று அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் திட்டங்கள். நம்முடைய ஐபி அவர்கள் இருக்கிறார்கள். திண்டுக்கல்லுக்கு அந்த திட்டம் வேண்டும் என்று சொல்லி 400 கோடி ரூபாய், குளித்தலைக்கு மருங்காபுரிக்கு சேர்ந்து 1900 கோடி, இப்படி 18,000 கோடிக்கு புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக 5500 கோடி அதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு அரசினுடைய பங்கு தொகை தரப்பட்டு விட்டது. ஜல்ஜீவனிலே ஒன்றிய அரசு தராத காரணத்தால் அந்த திட்டங்கள் அப்படியே நிறைவேற்றப்பட முடியாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே அமைச்சர்கள்லாம் புதிதாக வந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பாக ஒதுக்கப்பட்ட அந்த திட்டங்களை நீங்கள் மீண்டும் தொடங்கி அனைத்து இடங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியிலே 4-5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2000 MLD கூடுதலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ, பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக அதனுடைய திட்டங்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள், நம்முடைய சேகர்பாபு பார்த்த துறையிலிருந்தும் கிட்டத்தட்ட சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே இப்போது கூட இந்த நம்ம குறிப்பு புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். 500 கோடி ரூபாயில் ஒதுக்கப்பட்டிருந்து கூடுதலாக நிதி ஒதுக்கி தருகிறோம் என்று கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் குழாய்களை மாற்றவும், அந்த குழாய்களுக்கு புது குழாய்கள் அமைக்கவும், பாதாள சாக்கடை திட்டங்களை உண்டாக்குவதற்குரிய அந்த புதிய திட்டங்களை புதிய பெரிய குழாய்களை அமைப்பதற்கும் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையிலே பெருவெள்ளம் வந்தபோது நீங்கள் அந்த குடிநீர் வடிகால் நம்ம சென்னை பெருநகர மெட்ரோ வாட்டர் மூலமாக இருக்கப்பட்ட மோட்டார்கள்லாம் மோட்டாரே பள்ளத்தில் இருந்த காரணத்தால் அங்கே மோட்டாரும் பழுதுபட்டு தண்ணீர் உடனடியாக. உறுப்பினர் குறுக்கீடு கொஞ்சம் போருங்க. இன்னும் நீங்கள் மானிய கோரிக்கை மீதே வரல. இன்றைய மானிய கோரிக்கை வராமல் நீங்கள் மற்ற விஷயம் பயனுள்ள கருத்துக்களை சொல்லிக் கொண்டு தான் வருகின்றீர்கள். ஆனால் ஏற்புடைய இன்றைய மானிய கோரிக்கை மீது சொன்னால் மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மானிய கோரிக்கை மீது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் மெட்ரோ திட்டமும் நகராட்சி துறையும் மூன்றும் இணைந்ததுதான் இந்த துறை. நீங்கள் சொல்லிய கருத்துக்கள் நான் குறை சொல்ல, மூணும் இணைந்த இந்த துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உயர்கல்வித்துறை துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அனைத்து மோட்டார்களுக்கும் புதிதாக மாற்றப்பட்டு புதிய மோட்டார்கள் அமைக்கப்பட்டு உயரமாக வைத்து வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய நிலையை உண்டாக்கியது மெட்ரோ திட்டம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 240 MLD தண்ணீர் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் அதை உருவாக்கி தந்தார். இப்போது 540 MLD தண்ணீர் தந்து சென்னையினுடைய குடிநீர் தேவையை 890 MLDயிலிருந்து 1300 MLD-ஆக உயர்த்தி தந்ததும் திராவிட முன்னேற்ற அரசு, தளபதியினுடைய அரசு என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே குடிநீர் வழங்கல் துறை அல்லது சென்னை மெட்ரோ வாட்டர் அனைத்துமே சொன்ன நம்முடைய ஆட்சியிலே புதிதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கார். கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால், சென்னையில் 540 இடங்களில் அந்த கழிவுநீர் அங்கங்கு கலக்கிறது. அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. சரி, அந்த 540 இடத்துல கலக்கிற அந்த குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 1300 MLD கொடுக்கிறோம். ஒரு 100 லிட்டர் என்று சொன்னால் 5 லிட்டர் 10 லிட்டர் தான் செலவாகும். பாக்கி 90 லிட்டர் தரைக்கு கழிவதாக தான் போகும். எனவே அவ்வளவு கழிவையும் கொண்டு போய் சுத்திகரிப்பு செய்து நெசப்பாக்கத்தில் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 1000 MLDக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கினாலும் கூட அது இதையும் எடுத்து சென்று சுத்திகரித்து நிலத்தடி நீரை பெருக்கினால்தான் அந்த தண்ணீர் சரியாக வரும். எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களை இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை. எனவே எங்கெங்கே தேங்கி இருக்கிற ஆறுகளை எல்லாம் ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், வீராங்கல் ஓடை போன்ற நீர்வளத்துறையில் இருந்த ஆறுகளை மீட்டெடுத்து நம்ம அரசாங்கம் எடுத்து மாநகராட்சி எடுத்து சாலைகளை அந்த ஆறுகளை தூர்வாருகிற நிலையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து, நகராட்சி துறையினுடைய பணிகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் எங்களுக்கு உற்ற துணையாக தலைவர் கலைஞர், ஐயா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி தம்பி ஐயா இளவல் உதயா அவர்கள், இவர்களோடு எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்தவர்களையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இங்கே வந்து பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவினுடைய தலைவர், நம்முடைய ஜவஹர்லா பேராசிரியர் ஜவஹர்லா, எஸ்டிபியினுடைய முபாரக், நம்ம தமுமின் அன்சாரி போன்ற தலைவர்கள் எங்களோடு உறுதுணையாக இருந்து தேர்தலில் பணியாற்றியவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக
நகராட்சி துறையில் என்ன பணிகள் என்று சொன்னால் எல்லாம் தெரிந்ததுதான். அதிகாரிகள், எங்களிடம் இருந்த அதிகாரிகள் தான் முழுமையாக இன்றைக்கு நகராட்சி துறையிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் வசதிகள், மழைநீர் வடிகால் வசதிகள், கழிவுநீர் அகற்றுதல், கழிவறை வசதிகள், தார் சிமெண்ட் சாலைகள் அமைத்தல், புதிய பேருந்து நிலையங்கள், தெருவிளக்குகள், பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள், பொது சுகாதாரம், சந்தைகள் அமைத்தல், அறிவுசார் மையங்கள், நூலகங்கள் அமைத்தல், பள்ளிகள் பராமரித்தல், நீர்நிலைகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்துதல், பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகளை அகற்றுதல், திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மை, குப்பையிலிருந்து எரிவாயு தயாரித்தல், தூய்மை பணியாளர்களுக்கு துணை முனைவோர்களாக மாற்றி அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் வழங்குதல், புதிய நவீன எரிவாயு தகனமடை அமைப்பது போன்ற இந்த பணிகளை தான் இந்த 5 ஆண்டுகளில் 1.25 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் கோடி செலவிலே செய்திருக்கிறோம். எங்களது 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்கிறோம். 10 மாநகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டன. ஏற்கனவே இருந்தது 31 நகராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. 7 பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் 22 ஊராட்சிகள் மற்றும் 6 பேரூராட்சிகள் சேர்ந்து 6 நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டன. 29 ஊராட்சிகள் 25 பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டன. ஆக சென்னையும் சேர்த்து 25 மாநகராட்சிகள், 137 நகராட்சிகள், 487 பேரூராட்சிகள் இருந்தன. 19,054 கிலோமீட்டர் சாலை பணிகள் அமைக்கப்பட்டன. 380 குடிநீர் பணிகள் முடிக்கப்பட்டு மேலும் 1,220 பணிகள் நடைபெற்று வந்தன. 2,713 கிலோமீட்டர் நிலத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டன. இதில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1,431 கிலோமீட்டர் ஆகும். 870 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு திட்டமிடப்பட்டன. 42 பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிக்கப்பட்டு 51 பணிகள் நடைபெற்று வந்தன. திடக்கழிவிலிருந்து 1020 உரம் தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 5 மாநகராட்சிகளில் குப்பையிலிருந்து எரிவாயு தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 7,10,000 தெருவிளக்குகள் LED விளக்குகளாக மாற்றப்பட்டன. புதிதாக 69,500 LED விளக்குகளும் 45,700 பழைய தெருவிளக்குகளையும் புதிய LED விளக்குகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டன. 107 பேருந்து நிலையங்கள் புதிதாகவும் அபிவிருத்தி பணிகள் மூலம் அமைக்கப்பட்டன. 110 பேருந்து பணிகள் நடைபெற்று வந்தன. புதிதாக 153 சந்தைகள் கட்டி முடிக்கப்பட்டன. 77 சந்தை பணிகள் நடைபெற்று வந்தன. 92 அறிவுசார் மையங்களும் 44 நூலகங்களும் கட்டி முடிக்கப்பட்டன. 1,145 நீர்நிலைகள் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்பட்டன. 920 பூங்காங்கள் புதிதாகவும் மேம்படுத்தவும் செய்யப்பட்டன. 230 நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்பட்டன. பயோமைனிங் மூலம் தேக்க திடக்கழிவுகளை அகற்றி 1,290 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டன. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய கூடங்கள் அமைக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழ் 1,048 பணிகள் முடிக்கப்பட்டன. இணையவழி மூலம் சுய அறிவிப்பு கட்டிட திட்ட அனுமதி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டன. விக்டோரியா ஹால் புத்துயிர் ஊற்றி பொதுமக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு புதிதாக மன்ற கூட்ட அரங்கு கட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. பெருநகர பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திறமையான போக்குவரத்து அமைப்பாக ITMS உருவாக்கப்பட்டது. விருங்கம்பாக்கம், ஓட்டேரி நல்லா மற்றும் வீராங்கல் ஓடை கால்வாய்கள் WRD துறையிடமிருந்து பெருநகர சென்னை மாநகராட்சி பெற்று கால்வாய்களை தடுப்புச் சுவரால் உயர்த்தவும், குப்பைகளை தேங்காமல் இருக்க பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டன. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அனைத்து பாலங்களிலும் அழகுபடுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. தனியார் பள்ளிகளுடன் போட்டியிடும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சில பள்ளிகள் ஸ்மார்ட் வகுப்புகளாக மேம்படுத்தப்பட்டன. இதனால் பெரும் பாலான மாணவர்கள் பலன் பெற்று வந்தனர். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு முதல்வர் படிப்புகள் அமைக்கப்பட்டன. நீலக்கொடி கடற்கரை திட்டம் மூலம் மெரினா கடற்கரை தரம் உயர்த்தப்பட்டது. அம்மா உணவுகள் அனைத்து முழுமையாக பராமரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தன. தூய்மை பணியாளருக்கான முதலமைச்சர் உணவு திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மெரினா கடற்கரை நீச்சல் குளம் பாதுகாக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டன. மாற்றுத்திறனாளியான கடற்கரை அணுகுபாதை அமைக்கப்பட்டது. சென்னை பெருநகரை அழகுபடுத்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக நடைபாதைகளை பயன்படுத்த வாகனம் சாரா போக்குவரத்து திட்டம் பயன்படுத்தப்பட்டது. விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் நகர்ப்புற சென்னையில் புதிதாக 13 உள்ளாட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டது. சென்னையில் புதிதாக 13 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 12 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் 20 நிமிஷம் சரி முடிச்சிருக்கேன்.
உங்களுக்கு தான் நீங்கள் தேர்தல்லாம் நடத்த போகிறாங்க, உள்ளாட்சி தேர்தல். அதில் இருக்கிற நீ பேசுங்க அது பேசிட்டு தானே பேசுங்க பேசுங்க. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் தனியார் பங்களிப்புடன் புதிதாக கழிப்பறைகள் கட்டப்பட்டன. மேலும் புதிதாக மண்டல அலுவலகங்கள், பாதாள சாக்கடை திட்ட பணிகள், அலுவலக கட்டிடங்கள் போன்ற எண்ணற்ற பணிகள் செயல்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சிக்கென்று தனித்தனியாக இருந்த சுமார் 25 சட்டங்கள், அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 98 புதிதாக சட்டம் இயற்றப்பட்டது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வரும் உயர்நோக்குடன் இயற்றப்பட்ட சட்டத்தை புதிய திட்டங்களுடன் புதிதாக உருவாக்கப்பட்ட விதிகளுடன் 13/4/2023 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. 81 கூட்டு குடிநீர் திட்டங்கள், 52 ரெட்ரோஃபிட்டிங் திட்டங்கள் முடிக்கப்பட்டன. மேலும் 15 கூட்டு குடிநீர் திட்டங்கள் நடைபெற்று வந்தன. இதனால் கூடுதலாக 2.39 லட்சம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 1175 MLD லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2வது திட்டம் தொடங்குவதற்காக அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு வந்தன. சென்னை குடிநீர் வாரியம் இப்படி தொடர்ந்து வடிகால் வாரியங்கள் மூலமாகவும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மூலமும் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது கூட உள்ளாட்சி முடிய இருக்கிறது. இன்னும் 4-5 மாதத்தில் ஜனவரி வந்தால் நகராட்சியினுடைய பதவிக்காலம் முடிய இருக்கிறது. புதிய தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் எங்கள் இருக்கும்போதே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் காரணமாக தான் கம்யூனல் ரொட்டேஷனை சரி செய்து அதை மறுபடியும் இருக்கிற வார்டுகளை அதிகப்படுத்தி மக்கள் தொகையை ஒரே சீராக வைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய முதலமைச்சர் முடித்திருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக உடனடியாக தேர்தல் நடத்தப்பட்டது. இப்போது பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சென்னையிலே 200 வார்டுகள் இருக்கிறது. ஒரு வார்டிலே 15,000 வாக்குகள் இருக்கும், ஒரு வார்டிலே 40,000 வாக்குகள் இருக்கும். ஒரே அதே மாதிரி 50% இடஒதுக்கீடு என்று வருகிற போது ஒரு வார்டிலே 10 வார்டுகள் ஒரு இடத்துல இருக்குமானால் 9 வார்டுகள் பெண்களுக்காக போய் ஒரே ஒரு வார்டு ஆண்களுக்காக வருகிறது. இதையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சென்னையை 300 வட்டங்களாகவும் மதுரை, திருச்சி, கோவை போன்ற வார்டுகளை அதிகப்படுத்தியும் அதற்கான அடிப்படை வசதிகளை செய்வதற்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மொத்தமாக இப்போது கூட நாங்கள் கடைசியாக அமைச்சரவை கூட்டத்தில் இருந்தபோது ஒன்றிய அரசிலிருந்து 1000 கோடி ரூபாய் நிதி அதுக்காக தந்தார்கள். எப்படி என்றால், கிராமங்களை நகரத்தோடு இணைத்து நகரத்தில் இருக்கிற அனைத்து வசதிகளையும் கிராமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 1000 கோடி தரப்பட்டது. 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது, 380 ஒன்றியங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 38 மாவட்ட ஊராட்சி இருக்கிறது. ஊராட்சிகளிலே 1500 வாக்குகள் இருந்த ஊராட்சி எல்லாம் இன்றைக்கு 5000, 6000 என்று வந்துவிட்டது. சில இடங்களிலே 40,000 கொண்ட ஒரு ஊராட்சி எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் பகிர்ந்து பிரித்து 2 தேர்தலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஊராட்சிகளையும் பிரிக்க வேண்டும், ஒன்றியங்களையும் அதிகப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிற காரணத்தால் இந்த பணிகளை செய்து முடித்தால் கிட்டத்தட்ட 20,000 அளவுக்கு ஊராட்சிகள் வரும், 500-600 ஒன்றியங்கள் வரும். அனைத்து பொதுமக்களும் நகராட்சி தலைவர்களாக, ஒன்றிய தலைவர்களாக, ஊராட்சி தலைவர்களாக வந்து மக்கள் பயன்பாட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த பணியை நம்முடைய பேடி அவர்களுடைய தலைமையில் தான் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அன்றைக்கு எங்களுடைய அவர் ஊராட்சி செயலாளராக இருந்தார். அவருடைய தலைமையிலே எங்களுடைய கார்த்திகேயன் அவர்கள் அவருடைய செயலாளர் இருந்தும் அந்த கமிட்டி அமைக்கப்பட்டு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில காரணங்களால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் அந்த கமிட்டிக்கு புத்துயிர் ஊற்றி நீங்கள் தந்து அந்த உள்ளாட்சிகளிலே அனைத்து பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த சட்டத்தை விரிவாக்கி எல்லா இடங்களிலும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த துறை என்பது மக்களுக்காக நிச்சயமாக எங்கள் 5 ஆண்டு காலத்தில் மிக மனநிறைவோடு இருக்கிறோம். தளபதி அவர்கள் பார்த்த துறை எங்களிடம் தந்தபோது அதை அவர் சொன்னபடியே நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவோடு இருக்கிறது. இவ்வளவு பணிகள் நடந்திருக்கிறது. எப்படி 2011 கணக்கீடின்படி 41% தான் நகரத்தில் இருக்கிற வாக்காளர்கள், பொதுமக்கள். இப்போது நகரத்தில் இருக்கிற மக்களுடைய கணக்கெடுப்பு 60% நகரத்திற்கு வந்து விட்டது. இந்தியாவிலே 100க்கும் மேற்பட்ட பெரிய நகரங்கள் இருப்பது நம்ம தமிழ்நாட்டில் தான். நகரங்கள் இருக்கிற போது 60% மக்களுக்கு தேவையான திட்டங்களை உண்டாக்க வேண்டும். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தினந்தோறும் வந்து செல்கிறார்கள் நகரத்திற்கு 10% இருக்கு. 70% மக்கள் நகரத்தில் வருகிறார்கள். குடிக்க தண்ணீர் தர வேண்டும், நடக்க ரோடு தர வேண்டும், போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும், அவர்களுக்கு பொழுதுபோக்கு அமர்வதற்கு இடம் தர வேண்டும். இவ்வளவு செய்கிற ஒரு துறையாக இந்த துறை இருக்க வேண்டும். அதற்கான நிதியை இன்னும் அதிகமாக இப்போது 29,000 கோடி சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்னும் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த துறையில் மக்கள் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 60% மக்கள் நகரத்தில் தான் இருக்கிறார்கள்.
ஒரு ஆட்சிக்கு அல்லது ஒரு ஒரு வெளியூரிலிருந்து வருகிறார் என்று சொன்னால் முதலிலே தென்படுவது நகரங்கள் தான். அந்த நகரத்தில் இருக்கிற வசதிகள், அதை வைத்து தான் நாட்டையே அவர்கள் பார்ப்பார்கள். எனவே தான் அப்படிப்பட்ட நல்ல நகராட்சியாக தலைவராக நம்முடைய மேயர் தளபதி அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சராக இருந்து வழிநடத்திய துறையிலே நாங்கள் பணியாற்ற எங்களை அனுமதித்ததே எனக்கு பெரிய நன்றி. அவரை இந்த நேரத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம் என இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.